Dr. Venkat, Senior Consultant Surgical Oncologist, Apollo Cancer Center. இவங்க டாக்டர் பிரியா, சீனியர் கன்சல்டன்ட் சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட், அப்போலோ கேன்சர் சென்டர். இதுக்கு என்னன்னா ரொம்ப 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 சந்தோஷமான நாள். என்னன்னா அவர் விஷன் இஸ் ரியலி கம் ட்ரூ. நம்ம இவ்வளவு நாளா இந்த பர்டிகுலர் தருணத்துக்காக நிறைய உழைச்சி நிறைய கஷ்டப்பட்டு இந்த சிச்சுவேஷன் வந்திருக்கோம். இது பேஷண்டோட பெனிஃபிட்காக இன்னைக்கு நம்ம ரொபாட்டிக் பேங்க்ரியாட்டிக் சர்ஜரி அப்படின்றது அதோட ப்ரோக்ராமா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல என்னன்னா இந்த ரெகுலரா கன்வென்ஷனலா பண்ண ரொபாட்டிக் சர்ஜரி, கன்வென்ஷனலா பண்ண பேங்க்ரியாட்டிக் சர்ஜரி அப்படின்றது ஓப்பன் சர்ஜரியா பண்ற மாதிரி தான் இருக்கும் மெஜாரிட்டி. ரொம்ப ரேரா லேப்ரோஸ்கோபி பண்ற மாதிரி இருக்கும். பட் இதை கம்ப்ளீட்டா ரொபாட்டிக்கா ஒரு ப்ரோக்ராமா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட பேஷண்டோட பெனிஃபிட் இதுல ரொம்ப 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 அதிகம். ஏன்னா சர்ஜரி அந்த சக்சஸ் ரேட்டும் ரொம்ப அதிகம், பிளட் லாஸ் ரொம்ப கம்மி, அதே மாதிரி ரெக்கவரியும் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். பேஷண்ட் நார்மல்சிக்கு கொண்டு போறதுக்கு அந்த கிளியரன்ஸ், கேன்சர் கிளியரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். பேஷண்ட் நார்மல் லைஃபுக்கு வரதுக்கு ஆன வாய்ப்புகள் ரொம்ப 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 ஃபாஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றது இதை பத்தி தான். So robotic surgery in pancreas, we have this dedicated program to create more awareness that even pancreatic surgery, cancer pancreatic surgery can be performed robotically, because there is not much awareness amongst the patients at present that pancreatic cancer can also be treated by robotic surgery. So this is the main focus of this program, a dedicated pancreatic cancer robotic surgery program at Apollo Cancer Center. பாத்தீங்கன்னா சில சமயம் என்னன்னா ரொம்ப இப்போ மெஜாரிட்டி நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் வயசானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு கேன்சர். வயசானவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், இது மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த மினிமல் டிஸ்டர்பன்ஸோட இந்த சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒண்ணு அது மாதிரி. ரெண்டாவது பனிசேஷன் ரத்த குழாயோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கும் இதை பண்றது இஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் திங்ஸ். ஏன்னா சில சமயம் பார்த்தா ஒரு பேஷண்ட்டுக்கு என்னன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு இந்த ஆல்ரெடி ரைட் சைட் கிட்னியை அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா அந்த பேங்க்ரியாஸும் வலது பக்கம் தான் இருக்கு. அதுல போய் திரும்பவும் பண்றது, மினிமலிஸ்டிக்கா பண்றதுன்றது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு அந்த என்டையர் சிறுகுடல் அந்த மால் ரொட்டேஷன் சொல்லுவோம். வலது பக்கம் இருக்க வேண்டியது இடது பக்கமும், இடது பக்கம் இருக்க வேண்டியது வலது பக்கமும் இருக்கு. அவங்களுக்கு நம்ம போய் இதை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு சின்ன பொண்ணுக்கு, ஒரு 18 வயசு பொண்ணுக்கும் இந்த சர்ஜரி பண்ணியிருக்கோம். 18 வயசுல இருந்து 76 வயசு வரைக்கும் இந்த சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு வெரைட்டி பிளஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற சில டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் இது எல்லாமே ஓவர் கம் பண்ணி பண்ணியிருக்கோம்.